பொண்டாட்டி பார்த்தாலா, பிள்ளைங்கள ஆத்தா பார்த்தாலா? நீங்கள் பேப்பரில் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு நர்ஸு தான் பெற்ற குழந்தைய ரோட்டுக்கு இந்த பக்கம் இருந்து புருஷன் அந்த பக்கம் காட்டும்போது பார்த்தாலா? அந்த குழந்தை கையை தூக்கி கத்தனை கத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ உலகமே என்ன சொல்லுச்சு? உலகமே என்ன சொல்லுச்சு? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. ஒரு வீட்டில் அதிகமாக 5-6 பேர் மொத்தமாக இருந்தால் முனிசிபாலிட்டி வந்து 3 பேரை தூக்கிட்டு போயிடும். போச்சா இல்லையா? உலகத்தில் எல்லாம் சொன்னான் தனியாக இருன்னு. இங்கே அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. அந்த ஆட்சியில் இருந்த 2 எரும மாடு மந்திரி என்ன பண்ணான் தெரியுமா? ஒருத்தன் இப்போ விஜய் காலை நக்கிட்டு நிற்கிறான். அவன் வீட்டில் போர்டு வச்சான், கொரோனா வந்துருச்சு, என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள் என்று போர்டு வைத்தவன் அதிமுக காரன். அமெரிக்கா சொன்னான், ஜப்பான் சொன்னான், சீனா சொன்னான், ஹாங்காங் சொன்னான். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர எவனும் இல்லை. 5000க்கு 1000 கொடுத்தான். ஆனால் நாங்கள் பஸ்ஸை கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம், படிக்கிற பொண்ணுக்கு 1000, படிக்கிற பையனுக்கு 1000, குழந்தைகளுக்கு டிஃபனு, நம்மை காக்கும் 48, தோழி விடுதி, தங்கும் விடுதி, இரவு காப்பகம், முதியோர் காப்பகம், இவ்வளத்தையும் கட்டி சோறு போடுறோமே, இதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வந்ததுன்னு கேட்டால், காசு கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் தளபதி உடம்பில் ஓடுவது எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் என்பதால் அவன் செய்து காட்டினான். உங்கள் அப்பன் எம்ஜிஆர் செத்தா ரெட்டை இலையை ஊர் மேலே விட்டீங்க, ஜெயலலிதா செத்தா ரெட்டை இலையை ஊர் மேலே விட்டீங்க. நீங்கள்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்குது? என்ன பேசுறீங்க? அது கட்சியாடா? பாவண்டா அந்த பொம்பளை, பாவம் அந்த பொம்பளை சசிகலா. அது பாட்டுக்கு ஜெயலலிதாவுக்கு வேலை பார்த்துட்டு அந்த அம்மா செத்த உடனே தூக்கி போய் சுடுகாட்டில் வச்சுட்டு அந்த கொடுத்த தேசிய கொடியை வாங்கின வீட்டில் வந்து அது பாட்டுக்கு சிவனேன்னு டெய்லி அந்த அம்மாவுக்கு படத்துக்கு பூஜை தானங்க பண்ணிச்சு. அது சும்மா தானே இருந்தது. இப்போ அத்தனை 32 எரும மாடம் போய் அம்மம்மா சின்னம்மா, அம்மம்மா சின்னம்மா அது சொல்ல வந்துருமா அந்த படத்தில், வந்துட்டு வந்துட்டு தானா வந்துரு 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 தானா வந்துருன்னு எல்லாம் போய் காலில் விழுந்து கெஞ்சி அந்த பொம்பளை கொண்டாந்து ரோட்டில் விட்டீங்க. சும்மா இருந்தால் என் டாக்டர் தங்கச்சிக்குது, சும்மாவே உனக்கு கவுன்சிலர் சீட்டுன்னா என் தங்கச்சி சும்மா இருப்பாளா? ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் இல்லைங்க. அது சும்மா இருந்த பொம்பளையை கூப்பிட்டு சிஎம்னு சொல்லிட்டானுங்களா? அது என்ன பண்ணிச்சு, நேராக போயஸ் கார்டனுக்கு போச்சு.